நான் சொல்றத உங்களால கேட்க முடிஞ்சு ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துக்கலாம், வேற எதாவது விட்டுறலாம். ஆமா தானே? ஏத்துக்கிட்டா நல்லது, ஏத்துக்கலாம் விட்டுறலாம். நான் சொல்றேன், பிசாசு உன் வாழ்க்கையில தொடவே முடியாது. எப்படி சொல்றேன்? எப்படி இதோ உன் வாசப்படியிலிருந்து கதவை நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். இதை சொன்னது யாரு சார்? அகிலத்தையும் படைத்த கடவுளே, உனக்குள்ள வரணும்னா உன்னோட பெர்மிஷன் தான் வேணும். நீ கதவை திறந்தா உள்ள அவரே வர முடியும். கடவுளே நீ கதவை திறந்தா உள்ள வர முடியும்னா கதவை திறந்தா பிசாசு எப்படி வர முடியும்? 1 2 3 யாரி வர முடியாது. நீ கதவை பிரச்சனை உன் வாழ்க்கையில வர முடியாது, நீ கதவை திறக்காத வரைக்கும். தோல்வி உங்க வாழ்க்கையில வர முடியாது, நீங்க கதவை திறக்காத வரைக்கும். இப்படி மாதிரி சொல்றேன், நீ சாகாம இருக்க முடியும், நீ கதவை திறந்தா. உன் வாழ்க்கையில வியாதி இல்லாம இருக்க முடியும், நீ கதவை திறந்தா. உன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்க முடியும், நீ கதவை திறந்தா. உன் வாழ்க்கையில தோல்வி இல்லாம இருக்க முடியும், நீ கதவை திறந்தா. ஏன்னா நீ கதவை திறந்தா இயேசு வருவாரு, நீ கதவை திறந்தா பிசாசு வர முடியாது. 1 2 3 ஆமென். வார்த்தை போலாமா? இங்க நம்ம கிருபையை தான் பேசுறோம், இங்க நம்ம இயேசு முடிச்சது தான் பேசுறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் பேசுற இந்த கிருபைக்கு நடுவுல இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லிட்டே வரும். பாத்துருக்கீங்களா இல்லையா? கேட்டுருக்கீங்களா இல்லையா? என்னோட சேவையை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இயேசு உனக்காக முடிச்சிருக்காரு, சிலுவை உனக்காக செஞ்சு முடிச்சிருக்காரு இதெல்லாம் சொன்னா கூட நடுவுல ஒரு பகுதி இயேசு நல்லவர் தான், இயேசு நல்லவர் தான். யார் சொல்றது தெரியுமா? ஏன்னா என் பிள்ளைய பத்தி நீங்க இந்த தப்பா சொல்லவே முடியவே முடியாது. நீங்க எப்படி குட்டிக்காம நடிச்சாலும் என் பிள்ளைய பத்தி நீங்க தப்பா பேசவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் சார், என் பிள்ளைய பத்தி அது தப்பே பண்ணாலும் அது என் பிள்ளை, அது விழுந்து போனாலும் அது என் பிள்ளை. ஏன்னா எங்க அப்பா என் பிள்ளைய பத்தி தப்பா பேசவே, ஆனா பிள்ளைகிட்ட அப்பாவை பத்தி என் பிள்ளைகிட்ட போய் அப்பா 50,000 கொடுத்தான், உனக்கு ஒண்ணும் விழுகல, ஒரு பிட்ட மட்டும் போடுங்க, என் பிள்ளை அடுத்த செகண்ட் எப்படி மாறும் பாருங்க. புரியுதா சொல்றது? புரியுதா? கடவுளை போய் நீ கெட்டவன், நீ நல்லவன் யாரும் சொன்னாலும் கடவுள் நம்பவே மாட்டாரு. நீ தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியும் சார் என் பிள்ளைய பத்தி. ஆனா அவர் வியாதி கொடுப்பாருல்ல, அவர் குடிக்குள்ள தள்ளுவார்ல, அவர் உனக்கு ஊசி ஏற்றுவாருன்னு சொன்னா உங்களால எசப் பண்ணிக்கீங்க. அதான் சொல்றேன், கடவுள் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். ஏன் ருசி பார்க்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா ருசி பார்க்கணும்? ஆனா முதல் பணத்தை எங்க ருசி பார்த்தா, நன்மை தீமை எங்க வந்தது? ருசி பார்க்கும் பொழுதுதான். நீ எப்ப ஜீவன் இருக்கிற இந்த இயேசுவை ருசி பார்க்கிறாயோ அப்பொழுது வாழ்க்கை ருசியாக மாறும். 1 2 3 What's your view about God? நான் பேசுற மேட்ரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஆனா உண்மையான மேட்ரு. நீங்க இயேசுவை பத்தி பல மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு கடவுளை நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம பார்க்க கடவுள் ஒரு பாக்ஸுக்குள்ள, எப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள இவருதான் கடவுள், பைபிள் இவருதான் கடவுள். நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கடவுளை பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தப்பு பண்ணா இவன் கடவுள் தூக்கணும், இப்படி நீ பாக்குற. ஆனா அவரு இவ்வளவு தப்பு பண்ணா, இவ்வளவு தப்பு பண்ணா, ரெண்டு பேருக்கும் நான் அர்த்தம் செஞ்சிருக்கேன். புரியுதா? கடவுளோட பார்வை வேறு. நீங்க உங்க இடத்துல கடவுளை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தான் தெரிவாரு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கடவுள், இதுவரை நீ பார்க்காத ஒரு கடவுளை 3 விஷயத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? இதுவரை நீங்க கேள்விப்படாத ஒரு கடவுள், இதுவரை நீங்க பார்க்காத ஒரு கடவுள். ரைட்? இப்ப கேள்வி கேட்கிறேன், வாட்ஸ் யுவர் வியூ ஆன் காட்?
உங்களுக்கு கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்? கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அக்கா சொல்லுங்க. கடவுள் யாருன்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? வரேன், நான் திரும்பி வருவேன். கடவுள் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? நம்பிக்கை. சரி, ரைட்டு. எல்லாருக்கும் ஒரு விதமான வியூ இருக்கு கடவுளை பத்தி. ஆனா கடவுளை பத்தி கடவுளுக்கே ஒரு வியூ இருக்கு, தெரியுமா? தெரியாதா? பழைய ஏற்பாடுல கடவுளை பத்தி பழைய ஏற்பாடுல எல்லா கதாபாத்திரங்களும் கடவுளை பத்தி எழுதியிருக்காங்க. பைபிள் மோசே ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், இவர்கள் எல்லாருக்கும் கடவுளை பற்றி ஒரு அறிவு இருந்தது. கடவுள் யார் என்று இவர்கள் புரிந்த வண்ணமா இவர்கள் எழுதினாங்க. இவனுக்கு என்ன புரிஞ்சோ, இவன் என்ன கேள்விப்பட்டானோ அதை பார்த்து தான் எழுதினான். ஏன்னா வசனம் சொல்லி கடவுளை யாரும் கண்டது, கடவுளை யாரும் பார்க்கவே இல்லை. கடவுள் சொன்னது, கேள்விப்பட்டது, இதெல்லாம் வச்சுதான் எழுதினான். அது உதாரணமான வசனம். அடுத்த ஸ்லைடு. தமிழ் வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நின்றுட்டு தான் போவேன், தெளிவுபடுத்திட்டு தான் போவேன். வாசிங்க, மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. சரி, சத்தமா வாசிங்க யாராவது. பங்கு பங்காவும் வகை வகையாகவும். எப்படி பங்கு பங்கு கொஞ்சம் கொஞ்சமா வகை வகையா தெளிவுபட்டார். இதை கேட்டவர்கள் அவர்கள் எழுதினார்கள். கடவுள் கோபம் உள்ளவர், கடவுள் எரிச்சல் உள்ளவர், கடவுள் கோப அக்கினி. இவனுக்கு எல்லாம் நான் அவனை சரிப்படுத்தினா அவனுக்கு நான் அவன் நினைக்கிறான் நான் கோபமா இருக்கேன், புரியுதா? இந்த பார்வையை பார்க்கலாம். ஓ, கடவுள் கோபக்காரன், ரைட்டு, எழுதுவோம் கோபக்காரே அப்படின்னு. கடவுள் மன்னிக்க மாட்டான், எழுதுவோம். பார்த்தது அவனுக்கு தெரிஞ்சதுதான். அதான் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அடுத்த அவசரம். ஆனா உண்மையான கடவுள் யாருன்னு நீங்க பார்க்கணும்னா ஒருத்தர் மூலியமா தான் நீங்க பார்க்க முடியும். யாரு யாரு சொல்லுங்க? யாரு சார்? இயேசு மூலியமாய் தான் நீங்க கடவுள் யார் என்று பார்க்க முடியும். காரணம், இயேசு சொன்னார், என்னை காண்கிறவர் கடவுளை பார்க்கிறார். கடவுளை யாரை தெரியணும்னா இயேசுக்கு வந்தாகும். வசனம் வேணுமா? அடுத்த ஸ்லைடு வசனம் இருக்கு, படிங்க. தமிழ்ல But in these last days, He has spoken to us through His Son. God gives the Son everything. It was by His Son that God made the world. The Son shines with the shining brightness of the Father. The Son is as God is in everything. பங்கு பங்காகவும் பழைய ஏற்பாடில் இருந்தவர் கிறிஸ்து மூலமாய் யார் என்ற முழு ரூபமும் வெளிப்பட்டது. புரியுதா? இப்போ நான் சொன்னது, நான் பேசுற தமிழ் புரியுதா? பழசுல பழைய ஏற்பாடுல ஆதாம்ல இருந்து யாரு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இவர்கள் எல்லாம் தேவனை குறித்து பங்கு பங்காக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பத்தி தான் எழுதிருக்காங்க பைபிள்ல. ஆனா உண்மை தேவன் யார் என்று ஒருத்தர் மட்டும்தான் நம்மளுக்கு காண்பித்தார். அவர் தான் இயேசுவாகிய கிறிஸ்து. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிற டைட்டில் அடுத்தது, The Father's Heart. குமாரனின் இதயம். The Father's Heart. கடவுளுடைய இதயம் எப்படிப்பட்டதுன்னு 3 விதமான விஷயத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ரைட்டா? ரெடியா இருக்கீங்களா? அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. என்னடா நீ ஒரு கடவுளை சொல்லிட்டு இருக்க, இதுதாயா என்னோட கடவுள், இதுவரை நீ கேட்ட பத்தியா, அது கடவுளே கிடையாது, இந்த கடவுள் வேற கடவுள். வசனத்தோட சொல்றேன், இந்த கடவுளோட முதல் தன்மை சொல்லுங்களேன். இந்த கடவுளோட முதல் தன்மை என்னது? மன்னிப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னை இயேசு கிறிஸ்து கடந்த கால பாவத்துக்கும் மன்னித்திருக்கிறார், நிகழ்கால பாவத்துக்கும் மன்னித்திருக்கிறார், எதிர்காலத்தில் செய்ய போற பாவத்துக்கும் மன்னித்திருக்கிறார் என்று சொன்னேன். கேட்டீங்களா?
இந்த 3 காலத்துக்கும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு மன்னிக்கிற குணத்தை சொல்லிட்டாக்கா அதிர்ச்சியா இருக்கக்கூடாது. அடுத்த வசனம், இது எங்க நடந்த சம்பவம் தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று they don't know what they are doing, forgive them. இப்போ பிதாவோட இன்னொரு கேரக்டர் சொல்லிட்டாரு. 3 காலத்துக்கு மன்னிச்சாரு, ரைட். ஆனா இந்த வசனத்தை சொல்லும்போது என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்க, ஆணி அடிக்கப்படுகிறது, காலில் ஆணி அடிக்கப்படுகிறது. இப்போ என் கேள்வி என்னன்னா, இயேசுதான் மெய்யான மேசியா என்று ரோமருக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் சதுசேயருக்கும் வேதபாரகர்களுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சத்தியமா சொல்றேன், அம்மூட்டு பயனுக்கும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று தெரியும். எப்படி சொல்றேன்? இயேசு குடிப்பட்டு பிலாத்தியருக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீதான் மெய்யான மேசியாவா, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியாவா என்று கேட்கும் பொழுது இயேசு திரும்பி சொல்கிறான், ஆம் நான் தான் அவர். என் கூட நீங்க ஃபாலோ பண்ணாதான் இது புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. இப்போ இந்த இயேசு தான், இந்த மேசியாவை தான் சிலுவையில் இவர்கள் அடிக்கிறார்கள். அடிக்கும் பொழுது இவர் சொல்கிறார், இவர்கள் செய்வது என்னவென்று. ஆனா உண்மையே இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அடிக்கிறது யாருன்னு? அதிர்ச்சியான ஒரு உண்மை, உன் கடந்த கால பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, உன் நிகழ்கால பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கவில்லை, உன் எதிர்கால பாவத்தையும் மன்னிக்கவில்லை. நீ துணிகரமாய் பாவம் என்று தெரிந்தும் செய்கிற பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எப்படி? அதுதான் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா சொன்னது? 4வது குணம் சார், இந்த மாதிரி தடவை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீ தப்பு பண்ணா உன்னை தண்டனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க, ரைட்டு. நீ தப்பு பண்ணா கடவுளை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிருக்காங்க, ரைட்டு. ஆனா நான் சொல்றேன் சார், நீ தெரிஞ்சே தப்புன்னு தெரிஞ்சே இந்த தப்பு நீ பண்ணாலும் இல்ல பண்ண விழுந்தாலும் அதை மன்னிக்க கூடிய உள்ளம் கொண்டவர் அப்பனாகிய இயேசு. இதுக்கு ஆமென் வராது, கை தட்டி வராது, ஓட்டு. ஏன்னா அப்படி மதம் உள்ள உட்கார்ந்து மதம் சீரியஸா சொல்றேன், மதம் இயேசு இப்படிதான் நாங்க கடவுள் இப்படிதான் வணங்கணும். நீ மதத்தையே இருக்கோ, நான் ஆராதிக்கிறது கடவுள் அல்ல, நான் ஆராதிக்கிறது அப்பா. நீ கடவுளை கடவுளா பார்த்தா உனக்கு கடவுளா தெரியும். ஆனா நான் ஆராதிக்கிறது அப்பன் சார், வைசாக்கம். இது என் பிள்ளை சார், you just sit and play. சகதியில் ஆடுது, எதுல ஆடுது? எதுல ஆடுது? நான் சொல்றேன், அது சகதியில் ஆடாதன்றேன். கூட்டிட்டு வரேன், கழுவுல சுத்தம் பண்றேன், அது சகதி. சொல்றேன், போயிட்டு திரும்பி வரும்போது இப்ப இந்த சகதியில் ஆடுறதுக்காக 3 நாளைக்கு வீட்டு பக்கத்துல வராங்க. உனக்கு 30 நாளைக்கு சாப்பாடு இல்லை, உன்னை ஏத்துக்கவே மாட்டேன், என் சொத்து ஒரு பக்கம் கூட உனக்கு கிடைக்காது. நான் சொல்லுவேன், இல்ல நீங்க சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு, நீங்க சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா ரத்தம் சார், ஏன்னா ரத்தம் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் இந்த ரத்தத்துக்கு தெரியும், இந்த ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறபடியால் இந்த ரத்தம் எந்த தப்பு பண்ணாலும் இந்த ரத்தம் கழுவ முடியும் என்று இந்த ரத்தத்துக்கு தெரியும். ஆகையால் சொல்கிறேன், நீ தெரிந்து தப்பு பண்ணாலும் நீ தெரிந்து விழுந்தாலும் உன்னை மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இயேசு உனக்கு உண்டு. யாராவது மன்னிச்சாங்க தெரியுமா? என்ன நீங்க கதை சொல்றீங்க? தெரிஞ்சு செய்யற பாவத்தை எப்படி சார் மன்னிப்பாரு? நான் கேக்குறேன், தெரிஞ்சு பாவம்ன்றது எது சொல்லுங்க. ஐயோ வேணாப்பா, இவர்கிட்ட வாயை கொடுத்து போட்டு அவர் நம்பலாம்.
தெரிஞ்சு ஒரு பாவம் சொல்லல, தெரிஞ்சு செய்யற பாவனை எப்படி சொல்லுங்க? நான் சீரியல் குடிக்கிறேன். உங்களுக்கு நீங்களாம் வந்து ரொம்ப மதமா இருப்பீங்க. நீங்க வந்து நாங்க கிறிஸ்துவ, நான் வெளிப்படையா இருப்பேன் சார். நான் தம் அடிக்கிறேன், சீரியல் அடிக்கிறேன், நாளைக்குமே தம் அடிக்கிறேன், சீரியல் அடிக்கிறேன். இது தெரிஞ்ச பாவமா? இது பாவம் என்று யார் சொல்லுகிறீர்கள்? எனக்கு கை ஒழுத்து இது பாவம் என்று இது நம்ம நினைச்சுக்கோ தெரிஞ்சு போவோம். ஏன்னா இங்க தண்ணி அடிக்கிறேன், சீரியல் அடிக்கிறேன், மணிக்கு போயிருக்கிறேன், திரும்பி அறியாது. இது தெரிஞ்ச பாவம். சரி விட்டுறேன். ஆனா தெரிஞ்ச பாவம் எப்படி தெரியுமா? சனியன சொல்றீங்கல்ல, நான் தான் சொல்லி கோபத்துல சனியன இது மட்டும் தெரியாம வந்துச்சு. அங்க சொல்லும் போது சனிய பாவம் தெரியுது, இங்க சொல்லும் போது சனிய சொல்ல தெரியாம வந்துச்சு. ஆனா பீடி பிடிச்சா சீடி பிடிச்சா அது தெரிஞ்சு செய்யற பாவம், சனிய பேசுறா தெரியாம செய்யற பாவம். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எது செஞ்சாலும் பாவம். நீ 3 நாளைக்கு செஞ்சுட்டு நீ 4வது வேற ஒரு பாவத்தை செஞ்சாலும் பாவம். இதுக்கு பேர் துணிகரமான பாவம். நீங்க நினைச்சுக்கிற ஓ பீடி போட்டு நாளைக்கு திருப்பி வேணும், பீடி போட்டு நாளைக்கு சீட்டு போட்டு, இதுதான் துணிகரமான பாவம். கர்மம். நீ 4 நாளைக்கு செஞ்சதுக்கோ இன்னைக்கு செய்யறது ரெண்டுமே மீறின பாவம், தெரிஞ்சு செய்யற பாவம் தான். இந்த பாவத்தையும் மன்னிக்க கூடிய ஒரு கடவுள் தான் சார். என் கடவுள் தெரியுமா? குட்டி மனசன் தான் அவன். யாரு அவன்? தான் டான். அங்க வட்டி வாங்குறவன். வட்டி வாங்குறது தப்புன்னு அவனுக்கு தெரியும், அதுவும் அதிகமா வாங்குறாரு. ஆனா சார் இயேசு குணத்தை பாருங்க சார், அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதா சொல்றது? நான் இது சொல்றது நீங்க எப்படி நான் பாவம் புரியல, உங்க அப்போட இதை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்றது? ஜாக்கிரதை ஒரு மனசன் தான், தெரிஞ்சு வட்டி வாங்குறவன், தெரிஞ்சு அதிகமா வட்டி வாங்குவேன். இப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வட்டியா எக்ஸ்ட்ரா வாங்கலாம், நல்லாவே இருக்க மாட்டாப்பா, நாசமா போடுவான். உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா ஏசு எப்படி தெரியுமா? வட்டி வாங்குறியாச்சா, இட்ஸ் ஓகே, நீங்க உங்க வீட்டுக்கு வரங்களா, வீட்டுல உட்கார்ந்தாரு சார், அவனோட சாப்பிட்டாரு. உங்கள்கிட்ட அதிகமா உங்கள்கிட்ட வட்டி வாங்குறவங்க போய் உட்காந்து சாப்பிடுவீங்களா? இல்ல உங்களை குறை பேசுறவங்க போய் உட்காந்து சாப்பிடுவீங்களா? ஆனா இயேசு சாப்பிடுவாரு, ஏன்னா அதுதான் அவரோட குணம். அடுத்தது இன்னொரு சைடு யாரு? விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ தெரியுமா? இது பைபிள்ல இருக்கா? விபச்சாரம் பண்றவங்க, விபச்சாரம் பண்ணாதான் அவன் பொழைக்க முடியும். இப்ப நான் இப்படி கேட்கிறேன், the world most wanted porn star, விபச்சாரத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து உட்கார்ந்தவன் வைங்களேன், எப்படி இருப்பீங்க? சரி அது வேணாம், பச்சை பயங்கரமா நீங்க வந்து உட்காரன்னு வச்சீங்க, ஒரு அடி தள்ளி தான் நிப்பீங்க. ஏன் தெரியுமா? உடம்புல நம்மளுக்கு அந்த ஆட்டு வராது. ஆனா அவளாட்டு எப்படி தெரியுமா? தோல்ல கட்டி போட்டு கையில போட்டு செம்மையா இருக்க, பச்சைலாம் ஊத்தி பயங்கரமா இருக்க, பரவாயில்ல ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன் சார். ரைட்டு, ஏத்துக்கிறது அப்புறம் இப்ப நட்டுல காணும் அழிச்சிட்டேன், ஏன்னா நீங்க வந்துட்டீங்கல்ல. கடவுள் அப்படி மட்டும் உங்களுக்கு ஒன்றும் புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், பெரிய ஒரு ஊழியக்காரர், இதெல்லாம் நீங்க ஹார்ட் திறந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் முதல்ல சொல்றேன், கால் உள்ளவன். இயேசு எப்படி பண்றோம்? உனக்கு கால் இருந்தாலும் நீ கேட்பேன், உனக்கு மனசு திறக்கணும்னா ஒண்ணுமே எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வேண்டிய எனக்கு கிடையாது, நான் வருத்தப்படுத்த கிடையாது சார் அதை பத்தி. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அப்பா யாரு. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு தெருவுக்கு போயிருக்காரு, ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. பிரசவம் முடிச்சு ஆல்டகாலுக்கு வரும்போது அதுல ஒரு விபச்சாரி ஊழியா இருந்தா. இது உண்மையான சம்பவம், வெளியூர்ல நடந்தது. இவன் யார் தெரியுமா? பார்ல போல் டான்ஸ் ஆடுவாங்க, தெரியாதா? டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? இவன் வந்தா போதகிட்ட வந்துட்டு, நீங்க பேசுறது நல்லா இருக்கு சார், நான் என்ன பண்றது? நான் பாவத்துல இருக்கேன், நான் இது பண்றேன், நான் இயேசு ஏத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா இயேசு ஏத்துக்கிட்டேன் சொன்னா?
ஏன்னா அவன் மைண்ட்ல நீ பாவத்தை விட்டுட்டு வந்தாதான் கடவுள் உன்னை நேசிப்பான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. நீ பாவத்திலிருந்து விலகி வந்தாதான் கடவுள் உன்னை சரிப்படுத்துவார். கடவுள் வந்தாதான் உன் பாவமே சரிப்படுத்தப்படும். இது வேற விஷயம். புரியுதா? இப்ப அவர் சொல்றாரு, ஆமாவா போட்டாச்சா வீட்டு ரைட்டு நீ ஏசு எடுத்துக்கோ. உடனே அவன் கேட்கிறான், அப்ப போட்டாச்சு பரவாயில்ல போய் பார்ல டான்ஸ் ஆடு. இப்ப யாராவது என்கிட்ட வந்து அண்ணே என்னால தப்பு பண்றத விட முடியல, ஆனா ஏசு எடுக்கிறான்னு நினைக்கிறேன், ஏசு எடுத்துக்கோ போய் தண்ணி அடிச்சுக்கோ, நான் சொல்லிடுவேன் சார். பச்சை நீங்களாம் இப்ப பாக்க இருக்காங்க அப்படியே சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வராத, இவன் பேசுறத கேட்காத, இவன் பாரு கள்ளத்துக்கு உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு அப்பயே சொன்னாங்கன்னு உங்க மைண்ட் போகுது. நான் கடைசியில என்ன சொன்னாலும் கடைசியில மகிமைப்படுகிறவர் அவர் ஒருவர் தான். ஏன்னா பிரசங்கம் அவர் உயர்த்துறது தான். இப்ப 3 வருஷத்துக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறேன். அந்த போகும்பொழுது மறுபடியும் ஒடியாந்து கேட்கிறா, பசன் உங்களுக்கு தெரியுமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வந்தேன் போல் டான்ஸ் ஆடி கேட்டான், போல் டான்ஸ் ஆடு. உடனே இவரு கேட்டாரு, ஆமா என்னாச்சு இயேசு விட்டுட்டியா? உடனே அவன் சொன்னா, இயேசு விடல, இயேசு பிடிச்சிட்டேன், போல் டான்ஸ் விட்டுட்டேன். நான் சொல்றேன் சார், மன்னிக்கிற குணம் உள்ளவர் சார் அவரு. நீ தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் ஒரு மன்னிக்கிற குணம். அடுத்த செகண்ட் நீ யார் தெரியும்? பீட்டர். அப்பா கூட இருந்தவன் சார், இயேசுவோட கூட 33 வருஷமா நடந்தவர். இயேசு என்னன்னா இவர் எங்க இருக்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருப்பேன். நான் ஏன் தெரியும் மனசை நம்பவே மாட்டேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவான். நான் ஏதாவது பிரச்சனை கழிச்சுட்டு அவன் ஓடுவான். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நாங்க யாரையும் நம்பி ஆரம்பிக்கல சார், அவரை நம்பி ஆரம்பிச்சோம். ஏன்னா துவக்கத்தின் ஆரம்பம் அவர், முடிவும் அவர். நிறைய பேர் இங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நாளைக்கு போய் சமையாது இருக்கு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்க பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கு பாட்டா பாடுற தோடுற பொண்ணு ரவுடி போய் இதெல்லாம் இது ஒரு வசனம். உலகத்தோடு ஒத்துமை பரியாதீர்கள், உலகத்தில் வேற்றுமைப்பட்டிருங்கள். ரைட் ஒத்துங்க. உலகத்தோடு பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமா இருக்கணும். உலகத்தில் விமர்சனம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு ஒன்னே ஒரு டவுட் இருக்கு சார். உலகத்துல டாக்டர் டிவி வந்து ஹாஸ்பிட்டல் போறா, நீங்க வந்து டிவிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் நிக்கிறேன். ஆனா இந்த வசனம் உலகத்தோடு ஒத்துமை செய்யக்கூடாது, தோடு போடக்கூடாது, சட்டம் போடக்கூடாது. ஏன்னா உலகத்துல போட்டுக்கலாம். ரைட் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஆனா உலகத்துல கேன்சர் வருது, தேவத்துக்கும் கேன்சர் வருது. இதுல மட்டும் நீ காம்ப்ரமைஸ் ஆயிடுவ, பாவத்துக்கு மட்டும் நீ பீட்டர் ஒருத்தர் தெரியுமா, எல்லாமே இயேசுக்கு நெஞ்சத்து வீட்டுக்கு போயிடுவாரு. டக்குனு ஒரு நாள் இயேசு இப்படி பண்ணானே, காணப்பட்ட ஆளு காணா ஏசா காணா போயிடுவாங்க, கூட இருக்கிறது காணாம போயிடுவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இந்த கடவுள் சொன்னாரு சார், கடவுள் பேரு பார்த்து சொல்றாரு, நீ சேவல் கூவதுக்கு முன்பதாக 3 முறை என்னை. அப்ப அவனுக்கு தெரியுமா தெரியாதா செய்வானே? இதுல வேற என்ன வேணும்? தெரிஞ்சு போமா தெரியாத போமா மனவழி போமா. அவனுக்கு தெரியும் மறுதளிப்பானு, மறுதளிக்குமா தெரிஞ்சு மறுதளிச்சுட்டா சார். மறுதளிச்சதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ணுவோம்? இவன் நீ மறுதளிச்சுட்டான், இவன் நீ எப்படி பேசிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், நீ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இவரோட குணம் எப்படி தெரியுமா? மன்னிச்சது மட்டும் இல்ல, கூப்பிட்டு அவன் ஊழி கட்டுறாரு. என்னோட ஆளுநை நீ மெய். எப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை கடவுள் நீ ஆரம்பிச்சுட்டு இருக்க. நீ போயிட்டு அந்த இப்படி இருப்பீங்களா? அவரு நான் சொல்றேன், கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் நீ தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு மன்னிச்சாரு. உன்னால விசுவாசம் இருந்தா விசுவாசிக்கோ, விசுவாசம் விட்டு அது ரைட்டு. இன்னும் இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கணும். இதெல்லாம் கிருபை உபதேசம், இடதலின் உபதேசம். நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களை சரியா கொண்டு வந்து நிப்பாட்டலாம். இப்போ என்னோட இன்னொரு கேள்வி, அண்டி உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, ஒரு பிள்ளை தப்பு பண்ணல. நியாய பிரகாரம் நீங்க யாரை பக்கம் தான் நிக்கணும்? அக்கா உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, ஒரு பிள்ளை தப்பு பண்ணல. நியாய பிரகாரம் நீங்க யாரை பக்கம் தான் நிக்கணும்? நியாயத்துக்கு பக்கத்துல யார் போங்க? தப்பு பண்ணாலும் அப்பாவியா இருந்துச்சு, ஆனா அது ஊமக்கார வேற வேலை செஞ்சிருக்கோம், அது வேற விஷயம். நீங்க யார்
இப்படியே நம்ம கடவுளை பார்க்கிறோம். எப்படி? இப்படியே தான் கடவுளை பார்க்கிறோம். எனக்கு அவன் தப்பு பண்ணிட்டா அதனால நீங்க என் பக்கத்துல தான் நிக்கணும், அவன் பக்கத்துல நீங்க நிக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு அதிர்ச்சியான ஒரு கனவை உனக்கு நான் காண்பிக்கிறேன். என் ஆண்டவரே இயேசு நியாயத்தின் பக்கத்தில் அல்ல, அநீதியின் பக்கத்தில் நிற்கிறவர். ஒருவேளை நீ தப்பு பண்ணிருக்கலாம், இன்னொரு தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா தப்பு பண்ண உன் பக்கத்துல தான் நிக்கிற. புரியல? ஏத்துக்க முடியாது. வரேன் வசனத்தோட செய்யறேன். 3 பேரை நான் காட்டுறேன். இந்த 3 பேர் வேதத்துல நான் காட்டுறேன். முதலாவது Jacob seen the blessing. யாக்கோபு ஒருத்தன் தான் தன்னுடைய குமாரனாகிய தன்னுடைய அண்ணனுடைய ஏசாவின் ஆசீர்வாதத்தை தகப்பனது திருடினான். உண்மைக்கே கடவுள் யாரு பக்கத்துல நின்றுக்கணும்? யாக்கோபு பக்கத்துல நின்றுக்கணுமா? திருடுனா பாத்தீங்களா, இவன் பக்கத்துல நிக்கணுமா? இல்ல திருடப்பட்டான ஏசா அவன் பக்கத்துல நிக்கணுமா? யாரு பக்கத்துல நியாயமா நின்றுக்கணும்? கடவுள். ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியது ஏசா, அண்ணன் ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஆனா தம்பி திருடிட்டான், போய் அப்பா என்னை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்போ உண்மைக்கு கடவுள் யார் பக்கத்துல தான் நிக்கணும்? ஏசா பக்கத்துல தான் நிக்கணும். ஏன்னா ஏசா தான் பறி கொடுத்தான், கரெக்டா? ஆனா நம்ம தலை யார் பக்கத்துல நின்றாரு தெரியுமா? யாக்கோபு பக்கத்துல தான் நின்றாரு. அவனை தான் யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாத்தினாரு. அவனை தான் வெறும் கையா போனவனே வரும்போது 2 தலையான ஆசீர்வாதத்தை போட்டு வந்தான். காரணம், நீ ஆராதிக்கிற கடவுளாக இயேசு உன்னுடைய தவறை பார்த்து உன்னை விட்டுட்டு போகிறவல்ல, உன் தவறை உன் கூட நீக்கிறவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த யோசேப்புக்கு என்ன பேர் தெரியும்? யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். என்ன பார்க்கறான்? 16 வருஷம் அவன்கிட்ட வந்து தாழ்ந்து விழுந்து வணங்குற மாதிரி ஒரு கனவு பண்றான். கனவு என்ன வாய்ப்பு சும்மா இருக்க வேண்டியதானே? போய் 16 கம் எவ்ரிஒன் அப்படி நிக்கிறாரு. தலைவர் திமிங்கலம் தரங்கோ இவர் நிக்கிறாரு. நின்னுட்டு வசனம் போட்டிருக்கு. எப்படி தெரியுமா பேசிருக்கான்? நீங்க நினைக்கிறீங்க அவன் போய் ஷேர் பண்ணான் அவனுடைய விஷயத்தை. அவன் நின்றுகிட்ட வசனத்தை நீங்க போய் வாசிச்சு பாருங்க. நின்றுகிட்ட என்ன தெரியுமா பண்ணா? Listen, I see a tree and you are bow down for me. என்ன ஒரு திமிரு இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு பணக்காரனா ஆவேன். அப்படி என்னோட 5,000 கடவுள் நிப்ப, நீ நிப்ப 5,000 அப்படின்னு உன்கிட்ட சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகும். என்ன திமிரு, இவ்வளவு திமிரா பேசுறாரு, இவ்வளவு பெருமையா இருக்காரு. யோசேப்பு பெருமையா பேசுறாரு சார். யோசேப்பு, listen, I see all you bow down for me. எனக்கு நீ அடிபடுற அப்படி நிக்கிறான். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் இரக்கமுள்ளவனுக்கு. இந்த வசனம் அடிபடுறாரோ கடவுள் யாரை பக்கத்துல நின்று இருக்கணும்? யோசேப்பு பக்கத்துல நின்று இருக்கணுமா இல்ல 11 அண்ணன் பக்கத்துல நின்று இருக்கணுமா? ஆனா கடவுள் யார் பக்கத்துல நின்றாரு? யாரெல்லாம் அதிகாரியா மாத்தினாரு? புரிஞ்சுதா? அவர் தப்பு நடக்கிற இடத்து பக்கத்துல தான் சார் நிப்பாரு. அதனால அவர் தப்பு செய்யற கடவுளா? நீ அப்படி சொன்னால் அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் தப்பை விட தப்பை செய்கிற அந்த மனிதர் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன், தப்பு பண்ணது ஒரு ஆத்மாவை விட உன் ஆத்மா அவருக்கு ரொம்ப மேலானது. அடுத்தது 3வது, the prodigal son. எல்லாத்தையும் வாங்கி தூக்கிட்டு போயிட்டான் சார். இளையகுமாரன் யாரு? இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கி தூக்கிட்டு போயிட்டான். அஸ்தி வாங்கிட்டு போயிட்டான். கூட யார் இருந்தா? மூத்த குமாரன் தான் இந்த அப்பா கூட. ஆனா இந்த அப்பாட குணத்தை பாருங்க. பையன் திரும்பி வந்தவங்க யாருக்குதான் மறுபடியும் பாட்டி வச்சிருக்கணும்? மூத்த மகனுக்கு தான் பாட்டி வச்சிருக்கணும். ஆனா அப்புறம் இந்த பையன் யாருக்குதான் பாட்டி வச்சாரு? எல்லாத்தையும் போட்டு அழைச்சிட்டு வந்தானே. விபச்சாரம் பண்ணவன் எல்லாம் வேசித்தனமா பண்ணி முடிச்சுட்டு அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தா பாத்தீங்களா? நான் அவங்க வந்தானே அவனுக்கு தான் ஆடு அடிக்கிறாரு, மோதிரத்தை போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. இப்படிப்பட்ட கடவுளை பார்த்திருக்கீங்களா? அதுதான் சார் இயேசு. உனக்கு அதுதான் இயேசு. தப்பு பண்ணிட்டு தான் நிற்பாரு. நியாயம்
நியாயம் நீதி அவருக்கு தெரியாத நியாயமா? அவருக்கு தெரியாத நீதியா? நம்ம சில பெண்ண பசங்க என்ன நம்ம பண்றீங்க? அவர்கிட்ட போயிட்டு நியாயம் பேசுவான். அவர் அங்கே திரும்பி உன்னோட கொஞ்சம் கிளம்புன்னு வைங்க, எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்றேன், மன்னிக்க கத்துக்கீங்க. மன்னிக்க இது அதிகாரமா சொல்லல. மன்னிக்கிறது யாரோட குணம்? அந்த குணம் உங்களுக்கு இருக்கணும், மன்னிக்கணும். அதனாலதான் பாருங்களேன், இயேசு மேல ஒரு தனி ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, க்ளோரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவர் போற இடங்கள்லாம் ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவர் எல்லாத்தையும் பார்த்து மன்னிச்சுட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் பார்த்து யார் நம்ம மன்னிப்பா? சொல்லுங்க, யார் நம்ம மன்னிப்பா? சீக்கிரத்துல விடுறா 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 அப்படி யார் நம்ம போவா? யார் மன்னிக்கப்பட்டு இருக்கிறார் என்று நம்புகிறார்களோ அவங்க தான் சார் ஈஸியா மன்னிப்பாங்க. நான் மன்னிக்கப்படலை உனக்கு தெரியலன்னா நீ யாரையும் மன்னிக்க மாட்டேன். நீ யாரை வேணா கூட்டிடுவா, பைபிளை வச்சு நம்ம பேசிக்கணும், பிரச்சனை இல்லை. மன்னியுங்கள், மன்னிப்பது உங்கள் மேல் இருந்த ஒரு கடமை. இரக்கம் செய்யுங்கள், உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும். எப்ப காட்டப்படும்? நான் சொல்றா பரலோகத்துக்கு நீ போனதுக்கு அப்புறம் உன்னை விட விடாது ஏற்று சொல்றாருன்னா நீ என்ன சொல்லு? நான் இத்தனை பேர் மன்னிச்சிருக்கேன் சார். உடனே அவர் கேட்பாரு, ஆமாவா? ஆமா மன்னிச்சிருக்கேன். ஓ கொண்டு போக மன்னிச்சிருக்கேன். இரக்கம் செய்தவனுக்கு இரக்கம் காட்டப்படும். ஆமா ரைட் இல்ல போ. நான் சொல்றேன், நீங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா என் பேரை சொல்லுங்க சார். அப்படியே போயிட்டீங்கன்னா வராது உங்களுக்கு எல்லாம் அதான் சரி அரணெல்லாம் உடைக்கப்படணும். நான் உடைச்சிருவேன் கொஞ்சம் இல்ல. நரகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா என் பேரை சொல்லுங்க. இவருதான் சொன்னாரு நித்திய ஜீவன் நித்திய ரட்சிப்பு, நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு. நரகத்துக்கு போனா என் பேர் சொல்லு. ஏன் நீ கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் யார் பேர் சொல்லுவேன்? பவுல் பேரை சொல்லுவேன். பவுல் தான் சொன்னாரு, யோ நீ தான் யார் சொன்ன நித்திய ரட்சிப்பு கிருபைன்னு ஒண்ணு நம்பி ஓ பின்னாடி வந்தா நீ நரகத்துக்கு அனுப்பிட்ட. பவுல் வந்து யார் தான் சொல்லுவாரு? நான் செவனே தான் போயிட்டு இருந்தேன். இந்த வழியில நேரா ஒருத்தர் வந்தார், வெளிச்சம் மாதிரி. இந்த இயேசு தான் வந்தார். இயேசு கூப்பிடுங்கப்பா. நீங்க தான் சொன்னீங்க, என்ன ஏத்து சொன்னீங்க, பரலோகத்துக்கு வர நீங்க தான் சொன்னீங்க. நான் உங்களை ஏத்துட்டு நான் நரகத்துக்கு வந்தேன். இயேசு என்ன கூப்பிடுறாரு? அப்படியா? சரி நான் நரகத்துக்கு வந்தேன். இப்போ இயேசு நரகத்துக்கு வந்தாருச்சு. நீ நரகத்துக்கு போயிட்டா, நான் நரகத்துக்கு போயிட்டா, பவுல் போயிட்டாங்க, இயேசு வந்துட்டாங்க, அடுத்த பிதாவே வந்துருவாரு. பிதா வந்தாருன்னா நரகம் எப்படி மாறணும்? ஆடு போலே 1 2 3 எழுதி கொடுக்குறேன் சார். பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி, உட்காந்து கேட்கிற நீங்களும் சரி, யாருமே நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா சிலுவை முடிச்சிருக்கு ரைட். அடுத்த கடைசி ஒரு கரெக்ட் சொல்லிருக்கேன். the unfailing love அவரோட குணம் எப்படிப்பட்ட குணம்? நீங்க எப்படிப்பட்ட இப்படி சொல்றேன், எப்படிப்பட்ட உலகத்திலே தீர முடியாத எவ்வளோ ஐயக்கட்டங்கள் நீங்க இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரே கடவுள்னா அந்த கடவுள் மட்டும்தான். அடுத்த ஸ்லைடு. ஏன் தெரியுமா? because God is love. Love is God. பிறரை நேசிங்க, பிறரை மன்னிங்க. ஏன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய நேரத்தில் நம்ம யாரையும் மன்னிக்காதது காரணம் என்ன தெரியுமா? அவன் தெரிஞ்சே தப்பு பண்ணான். அவன் தெரிஞ்சே தப்பு பண்ணான். அதனால எப்படி நான் மன்னிக்கிறது? இயேசு தெரிஞ்சுதான் அடிச்சாங்க. இயேசு தெரிஞ்சுதான் அடிச்சாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? தெரியாம செய்யலாம். இவங்களே secret of having a good life is to forgive in a method of எதிர் அடிப்படையில் தெரியுமா? உங்களுக்கு விரோதமா செய்யறவன் என்ன செய்யறது தெரியல சார் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா மன்னிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இவன் தெரிஞ்சுதான் செய்யறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரால் மன்னிக்கவே முடியாது. இவன் தெரியாம தான் செய்யறான் சார் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மன்னிச்சுட்டே இருப்பீங்க. unfailing love because God is love. அடுத்த வார்த்தை. இப்ப கடைசி ஒரே வார்த்தை கேட்டுட்டு முடிச்சிடலாம் சார். தேவனால் கூடாத காரியம் ஏதாவது உண்டோ? Is there nothing? Is that impossible?
break your heart. There is certain things which is impossible for God to do. தேவனுக்கு சில முடியாத ஒரு காரியம், சில காரியங்கள் இருக்கு. போட்டாங்க ஒரு காலத்தை தப்பா சொல்லி கொடுக்குறான் சாய்மன். நான் தப்பா சொல்லி கொடுக்கல, உண்மையா சொல்லி கொடுக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா? பார்த்த ஸ்டேட்மெண்ட் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உண்மையா பொய்யா? உண்மை. உண்மை. நான் சொல்றேன் பொய். நான் சொல்லிட்டா தேவனால் முடியாத காரியம் சில விஷயம் இருக்கு சார். என்ன தெரியுமா? உன்னை அவர் தூரம் தள்ள முடியாது. உன்னை அவர் ஒதுக்க முடியாது. உன்னை உதறி தள்ள முடியாது. உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியாது. உன்னை அங்கீகரிக்காம இருக்க முடியாது. உன்னை மன்னிக்காம இருக்க முடியாது. உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. உன்னை கனம் செய்யாம இருக்க முடியாது. உன்னை உயர்த்தாம இருக்க முடியாது. There is something which is impossible for God in. இப்போ புரியுதா? யாராவது கடவுளால் முடியாத ஒன்று இருக்கா அப்படி கேட்டா இருக்கு. என்னது? என்னை மன்னிக்காம இருக்கவே முடியாது. என்னை உயர்த்தாம இருக்கவே முடியாது. போடு. அவர் நல்லவர்.